ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு மெயினாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இது வந்துட்டு நிறையா காரணங்களால் வரலாம். மெயின் காரணம் வந்துட்டு நம்ம ஊரில் வைரஸஸ். இதில் நம்ம மக்கள் எங்கே ஏமாந்து போகிறது அப்படின்னா மெயினாக இந்த கல்லடைப்பு பிரச்சனைனால 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இது கேன்சராக மாறும். கல்லீரல் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜுக்கு வந்துட்டா கூட நம்ம ஓரளவுக்கு மெடிசன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஹாய் சார், ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் விவேக் மனோகரன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட், வயிறு குடல் கல்லீரல் அறுவை சிகிச்சை மருத்துவர். நான் கடந்த ஒரு 5 வருடமாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 2.5 வருஷம் நான் தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணேன். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் பட்டுக்கோட்டையில் க்ரீன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இங்கே ஒரு 2.5 வருஷமாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஹெப்படைட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு மெயினாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இது வந்துட்டு நிறையா காரணங்களால் வரலாம். மெயின் காரணம் வந்துட்டு நம்ம ஊரில் வைரஸ்னால ஹெப்படைட்டிஸ் வரலாம். கல்லீரலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில வைரஸ்கள் இருக்குது, அதனால ஹெப்படைட்டிஸ் வரும். அது போக இன்னொரு முக்கியமான மேஜர் காரணம் ஆல்கஹால், மது, ட்ரிங்க்ஸ்னால நிறைய பேருக்கு கல்லீரல் பாதிப்பு வரும். இனிஷியல் ஸ்டேஜில் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம். அது போக இன்னும் பிற காரணங்கள்லாம் இருக்குது. அதாவது நான் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்னு இருக்குது. அது மெயினாக லேடிஸ்க்கு வரும். அது வந்துட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு, டயாபெட்டிஸ், இந்த மாதிரி மேஷ்னு சொல்லுவோம், மெட்டபாலிசம் அசோசியேட்டட் ஸ்டேட் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், இப்போ இந்த நோயை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஸோ இனிஷியலாக பேஷண்ட்ஸுக்கு இப்போ வைரஸ்னால வருது அப்படின்னா நார்மலாக ஃபீவர், தலைவலி, காய்ச்சல், ஒரு மைல்டான வயிறு வலி, வாந்தி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம பேஷண்ட் இங்கே வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் வயிறுலாம் அமுக்கி பார்த்துட்டு அந்த மாதிரி வலிகள் இருக்குன்னு சொன்னாங்க, சிம்டம்ஸ் நமக்கு ஒத்து போனுச்சுன்னா மஞ்சக்காமலை டெஸ்ட் ஃபஸ்ட் பண்ண சொல்லுவோம். மஞ்சக்காமலைகளில் பிலிரூபின் தாண்டி, மஞ்சக்காமலைங்கிறது பிலிரூபின் கூடுறது மட்டும் கிடையாது. பிலிரூபின் நார்மலாக வந்து லிவர் என்சைம்ஸ்னு சொல்லுவோம். லிவர் என்சைம்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா கல்லீரல்களில் உள்ள செல்கள் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுதான் ரொம்ப கூடுதலாக இருக்கும். SGOT, PT, அப்புறம் அல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ், அப்புறம் GGT, இந்த மாதிரி என்சைம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னா நமக்கே தெரியும். கிளினிக்கல் சினாரியோட அது ஒத்து போனுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வைரஸ் டெஸ்ட் எல்லாம் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்ப்போம். அதுலேயுமே நம்ம கல்லீரல் வீக்கன்ஸ் நமக்கு தெரிய வரும். இந்த நோயை கண்டுபிடிக்கிறத பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த நோய் வந்து ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்னென்ன சிகிச்சை எல்லாம் கடைபிடிப்பீங்க? அதான் இனிஷியலாக வந்த பிறகு மஞ்சக்காமலை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேஷண்ட் வந்துட்டு இந்த அதிதீவிரமான கல்லீரல் சீரழிப்பு அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால பேஷண்ட் கண்டிஷனை பார்த்துட்டு, சில பேஷண்ட் நம்ம ஓபியாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். சில பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருந்தாங்க, பிபிலாம் டவுனாக இருக்குது, ஆகாரம் எதுவுமே எடுத்துக்க முடியல, நீர் சத்தெல்லாம் குறையுது, மஞ்சக்காமலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உங்களை பெட்டில் அட்மிஷன் பண்ணி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்போம். அதுக்குள்ளே ஒரு சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வைரஸ், அந்த எந்த வைரஸ்னால வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வைரஸை கண்டுபிடிச்சோம்னா அதுக்குன்னு ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ ஒரு சில வைரஸ்க்கு நம்ம 6 மாதம் வரை நம்ம மாத்திரைகள் கொடுத்தோம்னா அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஸோ என்ன ரீசன்னால வந்து இப்போ ட்ரிங்க்ஸ்னால் அதுக்குள்ளே மெடிசன்ஸ், வைரஸ்னால் அதுக்குள்ளே மெடிசன். ஸோ என்ன ரீசனுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குள்ள மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இந்த நோயை கண்டுபிடிக்கிறத பத்தி சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நோய்க்கு இப்போ ஒருத்தருக்கு தீவிரம் ஆயிடுச்சு வைங்களேன், அப்போ வந்து அதோட எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு அதுக்கு பேர் அக்யூட் ஃபல்மினன்ட் ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு அதிதீவிரமான ஒரு கல்லீரல் செயலிழப்பு. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒழுங்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இறந்து போயிருக்காங்க, சின்ன குழந்தைங்களாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஸோ என்னன்னா இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து யாரை வேணாலும் இது பாதிக்கும். ஸோ இந்த வியாதிகள், இந்த வைரஸ்கள். ஸோ நம்மளோட மெயின் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அது நம்ம மஞ்சக்காமலை குணப்படுத்துறது, கல்லீரலில் பாதிப்புலேருந்து கொஞ்சம் குறைக்கிறத தவிர யாரெல்லாம் இந்த அதிதீவிர வெரைட்டிக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பேஷண்ட், அந்த மாதிரி பேஷண்ட் நம்ம பார்த்தோம்னா அட்மிஷன் பண்ண சொல்லிடுவோம். டெய்லியுமே நம்ம மஞ்சக்காமலை டெஸ்ட் எடுத்து போகும். ஸோ இந்த SGOT, SGPT என்சைம்ஸ் நார்மலாக 35லேருந்து 45 அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் வரப்போ பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 300, 400, 500, சில பேருக்குலாம் 5000, 10,000, 15,000 அந்தளவுக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரெண்ட் மானிட்டர் பண்ணுவோம். ட்ரெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குது, நாளானைக்கு எப்படி இருக்குது. அது கூடுதலாக கல்லீரலுக்குன்னு இருதர சில வேலைகள்லாம் இருக்குது. அந்த பிளட் டெஸ்ட்லாம் பார்ப்போம். PTINRன்னு சொல்லுவோம். கல்லீரல் தான் நம்ம உடம்புல ரத்தத்தை வந்துட்டு இந்த உரையிற தன்மை அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்குது. அதுக்குள்ள பிளட் டெஸ்ட்லாம் பார்ப்போம். அதெல்லாம் சில பேருக்கு 1.5, 2.5 திடீர்னு அப்படியே ரேப்பிடாக கூடிடும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அந்த பேஷண்ட் கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஓகே இவங்க அதிதீவிர வெரைட்டிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை இமீடியட்டாக நம்ம கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அந்த ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு இடத்துக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அங்கே போனோன்னா உடனே அறுவை சிகிச்சைலாம் பண்ணி மாற்றிட மாட்டாங்க. அங்கே போன பிறகும், ஏன்னா கல்லீரலை பொறுத்தவரை நமக்கு கிட்னி மாதிரி டயாலிசிஸ் எதுவுமே கிடையாது. கிட்னிக்கெல்லாம் நம்ம எவ்வளோ நாள் டயாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கல்லீரலுக்கு எந்த மிஷினுமே இது வரைக்கும் கிடையாது. ரொம்ப ஒரு சில அப்போல்லாம் அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், சென்னையில் ஹையர் அண்ட் சென்டர்ஸ்லாம் மிஷின்ஸ் இருக்குது. அதுவுமே
100% கல்லீரலோட வேலையை செய்யாது, ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான் பண்ணும். ஸோ அதனால பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஃபல்மினன்ட் ஹெப்படைட்டிஸ்க்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் நம்ம ஹெப்படைட்டிஸ்க்கு ஒரு 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 இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா அதில் 100ல் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஒரு பேஷண்ட் நம்ம கரெக்டாக பிக் பண்ணி அவங்கள காப்பாற்றுறது தான் அதில் பெரிய விஷயம். இப்போ ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது கல்லீரலை எப்படிலாம் பாதிக்குதுன்னு சொன்னீங்க. அதே டைம்ல கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த கல்லீரலை எப்படிலாம் நம்ம பேசிக்காக பாதுகாத்துட்டு வரணும்? கல்லீரல் வந்துட்டு மனிதருக்கு ஒரு முக்கியமான உறுப்பு. எப்படி மற்ற உறுப்புகளாக இருக்கோ அது இதோட மெயின் வேலை வந்துட்டு மெட்டபாலிசம். அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோம் அதுலேருந்து சத்தை உறிஞ்சது, குளுக்கோஸை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, ஃபேட்டை குளுக்கோஸை மாற்றுறது, அது மாதிரி எல்லா முக்கியமான வேலைகள், ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி எல்லா பேசிக்கான மெட்டபாலிசமும் கல்லீரலில் தான் நடக்குது. அதாவது ஒரு இதுதான் நம்ம உடம்புலேயே ஒரு ஒர்க் இன்ஜின்னு சொல்லுவோம். மூளை எப்படி நமக்கு சுயநினைவோட வச்சுக்க விரும்புறதுக்குள்ள உறுப்போ, இந்த மாதிரி கல்லீரல் நம்மளோட ஒர்க் மிஷின்னு சொல்லுவோம், ஒர்க் ஹார்ஸ். அதுதான். ஸோ அதனால எல்லா விதமான வேலைகள் மெட்டபாலிசமும் அங்கே தான் நடக்குது. ஸோ அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு எந்த மிஷினும் தீர்வுமே கிடையாது. ஸோ அதுக்கு தான் நம்ம கல்லீரல் மாற்று விஷயம் தான் அதுக்கு ஒரே தீர்வு. இதை எப்படி நம்ம நல்லா பார்த்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம், செடென்டரி லைஃப் ஸ்டைல் அவாய்ட் பண்ணணும். டெய்லி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலைகள், அதாவது வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி, இல்லை எதுவுமே டைம் பண்ணால் ஒரு 1/2 hour யோகா, சம்திங் வேர்க்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும். அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் மினிமலாக வச்சுக்கணும் ஃபுட்டில். ஸோ ஃபேட்டி லிவருக்கு மெயின் ரீசன், லேடிஸ்க்குலாம் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வரதுக்கு காரணம் வந்துட்டு இதுதான், செடென்டரி லைஃப் ஸ்டைல். அப்புறம் அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா, வேலைலாம் நாங்கள் வீட்டில் பார்த்துட்டே தான் இருக்கோம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகளை கேலரிஸ் பேர்ன் ஆகாது. ஸோ எப்போ கேலரிஸ் பேர்ன் ஆகும்னா, நம்ம இதுக்குன்னு டெடிக்கேட்டாக ஒரு 1/2 hour மாடியில் நடக்கணும், இல்லை வெளில நடக்கணும், இல்லை மூச்சு பயிற்சி பண்ணணும். அப்போ தான் 1/2 மணி நேரம் தொடர்ச்சியாக பண்ணால் தான் அந்த கேலரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே என்ன வேலை பார்த்தாலும் ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்புறம் ரைஸ் ஐட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் பண்ணாலே முக்கால்வாசி ஃபேட்டி லிவர்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அப்புறம் இன்னொரு ஜென்ஸுக்கு முக்கியமான இது வந்து ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால். ஸோ அதனால நமக்கு வந்துட்டு ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஸ்டேஜஸ். இது வந்துட்டு ஃபஸ்ட் நார்மல் லிவர், இது பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் எட்ஜஸோட இந்த மாதிரி நல்லா ஷைனியாக பிங்க் கலரில் இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ரவுண்டாக மாற ஆரம்பிச்சு. இதெல்லாம் நாங்கள் உள்ளார போய் லேப்ரோஸ்கோபி வேறு ஏதாவது இப்போ பித்தப்பை ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனுக்கு போகும்போது நாங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸ்கேனில் கூட சில நேரம் அந்தளவுக்கு க்ளீனாக தெரியாது, உள்ளார பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தெரியும். இது வந்துட்டு அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும், மேலே கொஞ்சம் சின்ன சின்ன பள்ளங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இதுலேயே நம்ம இந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா இதுக்கு பேர் லிவர்ஸ் ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து மெயின் காரணம் நம்ம ஊரில் ட்ரிங்க்ஸ் தான், ஆல்கஹால். அதாவது டெய்லி தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பேஷனுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு சில பேருக்கு 3 வருஷத்துலேயே வந்துடும், சில பேருக்கு 10 வருஷத்தில் வரும். அந்த மாதிரி அவங்களோட உடல் தன்மையை பொறுத்து சிரோசிஸ் சொல்லுவோம். இதுக்கு நமக்கு ரிவர்ஸே பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் தான் பேஷண்ட்லாம் வயிறு ஊதி போய் மஞ்சக்காமலை வந்து கால்லாம் வீங்கி போய் மூச்சு திணறல் வந்து வர்றது. ஸோ இந்த டேஸில் பெருசாக நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதுக்கு நமக்கு கல்லீரல் மாற்று தான் ஒரே ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம மெடிசன்ஸில் ஓரளவு சரி பண்ண முடியும். இந்த ஸ்டேஜில் நமக்கு நீர் கோத்துட்டு வந்தால் கூட நம்ம ஓரளவு ரெக்கவரி பண்ணலாம். சரிங்களா? லிவர் டிசீஸ் பேட்டர்னை பற்றி இப்போ சூப்பராகவே சொன்னீங்க, மக்களுக்கு புரியக்கூடிய வகையில். இப்போ லாஸ்ட்டில் சொன்னீங்க இல்லையா, இந்த மஞ்சள் காமாலைக்கும் ஹெப்படைட்டிஸ்க்கும் கூட சம்மந்தம் இருக்கா? மஞ்சள் காமாலைங்கிறது நமக்கு உடம்புல வந்து நம்ம பித்த குழாய் வெளியேற்றத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு கல்னால வர்ற மஞ்சள் காமாலை. ஸோ பித்தப்பையில் கல் இருந்து அந்த கல் கீழே இறங்கி பித்த குழாய் அடிச்சதுன்னா மஞ்சள் காமாலை வரும். இது லிவருக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள். ஸோ லிவர் உங்களுக்கு நல்லா செயல்படும், ஆனால் மஞ்சள் காமாலை வரும். இந்த மஞ்சள் காமாலை நம்ம ஈஸியாக குணப்படுத்தக்கூடியது. எண்டோஸ்கோபி மூலயமா இந்த கல்லை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பித்தப்பைக்குள்ள கல்லுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது சரியாயிடும். புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிளாக குணப்படுத்தக்கூடிய. அது இன்னொரு விஷயம், இந்த ஹெப்படைட்டிஸ்னால வர மஞ்சள் காமாலைங்கிறது இந்த கல்லீரலே பாதிச்சிடும். இந்த கல்லீரலே பாதிச்சு இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த கல்லீரலில் உள்ள சின்ன சின்ன செல்கள் அது வந்துட்டு அந்த மஞ்சள் காமாலை, இந்த பிலிருபின், இந்த என்சைம்ஸ் இதெல்லாம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் அந்த ரத்தத்தில் வந்து நம்ம பிலிருபின் கூட்டுறதுனால வருது. அது கல்லீரல் அந்த பிலிருபினோட அந்த வெளியேற்றத்தில் வர பிரச்சனை. புரியுதுங்களா? அது வந்துட்டு கல்லீரலுக்குள்ளேயே பாதிக்கிறது. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி ரத்த குழாய்கள் வரும் பார்த்தீங்களா, அதில் சில பேருக்கு அந்த கல்லீரல் போகிற ரத்தம் அடைப்பட்டு அதனால மஞ்சள் காமாலை வரும். ஸோ அதான் ப்ரீ ஹெப்பாட்டிக், போஸ்ட் ஹெப்பாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி 3 ரீசன்ஸ்லாம் நம்ம மஞ்சள் காமாலை வரும். இதில் நம்ம மக்கள் எங்கே ஏமாந்து போகிறது அப்படின்னா, மெயினாக இந்த கல்லடைப்பு பிரச்சனைனால அவங்களுக்கு மஞ்சள் காமாலை வரும்போது அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ஊர்லலாம் போயிட்டு இந்த நாட்டு மருந்து, கீரை, இலை வைத்தியம், உருண்டை, லேகியம் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதில் சில பேருக்கு ஹெவி மெட்டல்ஸ், எல்லா இடத்துலையும் கிடையாது, ஒரு சில இடங்கள்ல இந்த கன உலோகங்கள் கலந்துருவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப அட்வர்ஸாக முடிஞ்சிடும். என்னன்னா ஒரு சில பேஷண்ட் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நார்மல் மஞ்சள் காமாலை சரியாகக்கூடியது கல்னால வந்து அவங்க இது நாட்டு மருந்து எடுத்து அதனால ஹெவி மெட்டல்ஸ்னால கல்லீரல் பாதிச்சு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரையுமே போயிருக்கு. அது மாதிரி டாக்குமெண்டே பண்ணுங்க. நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, நார்த் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைகள் உண்டு. ஸோ அதனால் நார்மலாக
நமக்கு இந்த வைரஸ்னால வருது பார்த்தீங்களா மஞ்சக்காமாலை, இது வந்துட்டு நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம். அது நம்ம வீட்டில் சும்மா ரெஸ்ட்டில் இருந்துட்டு நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் இல்லைனா வீட்டில் நார்மலாக கீழாநெல்லி அது மாதிரி நம்ம அரைச்சி சாப்பிட்டுருந்தாலே அந்த மஞ்சக்காமாலை சரியாயிடும். அதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் ஒன்றும் வராது. ஸோ இந்த கல்னால வர்றது சில நேரம் இந்த பித்த குழாயில் கேன்சர், இந்த கணையத்தில் கேன்சர், இதனாலேயும் மஞ்சக்காமாலை. இதெல்லாம் நம்ம மக்கள் வந்து புரிஞ்சிக்காம நம்ம போயிட்டு அந்த மாதிரி நாட்டு மருந்து எடுக்கிறதுனால எல்லா வியாதியும் நாட்டு மருந்தில் சரியாகாது. ஸோ இந்த மாதிரி கல் இருக்குன்னா சிம்பிளாக நம்ம சரி பண்ணக்கூடியது இந்த மாதிரி நாட்டு மருந்து சாப்பிட்டு நம்ம அதை ரொம்ப ப்ரொலாங் பண்ணி கல்லீரல் செயலிழந்த பிறகு வந்தோம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். அட்லீஸ்ட் மஞ்சக்காமாலை இது மாதிரி தொந்தரவு வச்சுன்னா ஒரு ஸ்கேனாவது பார்த்து கல் இருக்கா இல்லை வைரஸ்னால வந்திருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு நம்மளும் எல்லா வைரஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். வைரஸ் நம்ம ஹெப்படைட்டிஸ் வைரஸில் நமக்கு வந்து ஏ, இ, அப்புறம் பி, சி அப்படின்னு இருக்கு. இந்த பி வைரஸ், சி வைரஸ் ரொம்ப கொடுமையானது. புரியுதுங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னா, இது நீங்கள் சொல்ல மாதிரி சைலண்ட் கில்லர்னே சொல்லலாம். அது என்னன்னா ஃபியூச்சரில், அதாவது உடனே கிடையாது, 2-3 வருஷத்துல கிடையாது, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சு இது கேன்சராக மாறும். கல்லீரல் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த வைரஸ்னால படிப்படியாக நம்ம கண்டுக்காம விட்டோம்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த ஒரு முட்டா இருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து கேன்சர் வரும். ஹெப்படோ செல்லார் கார்சினோமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர், நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இது கண்டுக்காம விட்டு, சின்ன வயசுல வந்து கண்டுக்காம விட்டு இந்த கல்லீரல் கேன்சர் கண்டுபிடிச்சோன்னா 3 மாதம் தான், 3 மாதம் 6 மாதம், இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. மலக்குடல் கேன்சருக்குலாம் பார்த்தோம்னா மலக்குடல் கேன்சரை கரைக்கிற அளவுக்குலாம் இப்போ மருந்துகள் வந்துருச்சு ஆப்ரேஷன். பட் கல்லீரல் கேன்சருக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா ஆப்ரேஷன் பண்ணி கல்லீரலில் ஒரு பகுதியை எடுத்துடலாம். பட் நிறைய இடத்துல இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. கண்டுபிடிச்ச பிறகு 3-6 மாதம் உயிரோடே இருப்பாங்க. ஸோ அதனால ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வைரஸஸ் நம்ம மஞ்சக்காமலை வந்து அசால்ட்டாக நினச்சிக்காம அது நாட்டு மருந்து நீங்கள் சாப்பிட்றத நம்ம நிப்பாட்டிக்காம பி வைரஸா சி வைரஸாக கண்டுபிடிச்சி இது ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் உண்டு. குணப்படுது. இனிஷியலாக உடனே கண்டுபிடிச்சாலும் ட்ரீட்மெண்ட் உண்டு, கொஞ்சம் லேட்டாக கண்டுபிடிச்சாலும் ட்ரீட்மெண்ட் உண்டு. அது லிவர் என்ன ஸ்டேஜில் இருக்கிறத பொறுத்து. ஏ வைரஸ், இ வைரஸ் இருந்துச்சுன்னா நாங்களே இந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு மருந்துகள் கிடையாது. அதோட இன்னொரு நல்ல விஷயம், அது எந்த பாதிப்பும் பண்ணாது ஃபியூச்சரில். ஸோ அது நீங்கள் வீட்டில் உட்காந்து நம்ம கீழாநெல்லி சாப்பிட்டு நம்ம இருந்தாலே போதும். ஸோ நான் சொல்லிக்க விரும்புறது, மக்கள் எல்லா வைரஸையும் சாதாரணமாக எடுத்துக்கூடாது. எல்லாத்துக்குமே போய் நாட்டு மருந்து தான் ட்ரீட்மெண்ட் நம்ம நினச்சிக்கூடாது. அந்த ஒரு அவலநிலையிலேருந்து வெளியில் வரணும். ஸோ கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த 2 வைரஸாக இருந்து இல்லை வேறு ஏதாவது கேன்சராக இருந்துச்சுன்னா நமக்கு டைம் போயிடும். ஒரு கேன்சராக இருந்துச்சுன்னா ஒரு 3 மாதம் விட்டாங்கன்னா எல்லா இடத்துக்கும் பரவிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணாது. அது மாதிரி நாங்கள் டெய்லி ஏகப்பட்ட பேஷண்ட் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்கள் மூலயமா அந்த ஒரு விழிப்புணர்வை நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரியா? சப்போஸ் இப்போ ஒருத்தர் கல்லீரலை இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சிகிச்சை முறைகள்லாம் மாறுமா? எப்படி இருக்கும்? அதான் கல்லீரல் செயலிழப்பு அப்படிங்கிறது நமக்கு ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்கஹால் இல்லை இந்த வைரஸ் இது மாதிரி லேடிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நாளாக சுகர் இருந்தால் அதனால கூட நம்ம கல்லீரல் செயலிழப்பெல்லாம் வரலாம். ஸோ கல்லீரல் கம்ப்ளீட்டாக செயலிழந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு ஸ்கோரிங் சிஸ்டம்லாம் இருக்குது. அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் படி நம்ம வந்துட்டு அதில் எவ்வளோ ஸ்கோர் வருதுங்கிறத பார்ப்போம். அதில் குறிப்பிட்ட அளவு நம்பர்ஸ் தாண்டிட்டாங்கன்னா அவங்க நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வயிற்றுல நீர் கோர்த்து வர்றாங்க இல்லையா மஞ்சக்கமல், அதில் ஒரு சில பேஷண்ட் நம்ம மெடிசன் கொடுப்போம். 1 மாதம் 2 மாதம் நம்ம பார்க்கலாம். அதில் ஓரளவு சரியாயிடுச்சுன்னா நம்ம மெடிசனில் ஓரளவு கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அது திருப்பி மெடிசன்ஸ் நம்ம ஃபுல் பவரில் கொடுத்துமே அவங்களுக்கு இந்த வயிற்றுல நீர் கோத்துக்கிட்டு இருக்கு, கால்லாம் வீங்குது, கிட்னி ஃபங்க்ஷன்லாம் சரியில்லைன்னா அவங்களுக்கும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே ஆப்ஷன். கல்லீரல் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜுக்கு வந்துட்டால் கூட நம்ம ஓரளவுக்கு மெடிசன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க ஹெப்படைட்டிஸ் நிறைய வழிமுறை மூலமாக பரவும் அப்படின்னு. இந்த டேட்டூனால கூட ஹெப்படைட்டிஸ் பரவுதுங்கிறாங்களே, அது உண்மையா? ஆமாம், கண்டிப்பாக அது உண்மைதான். அது எல்லா டேட்டூ இடத்தையும் நான் குறை சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு சில இடத்துல ப்ராப்பராக ஸ்டெரிலைசேஷன் பண்ணாமல், அதாவது ஏன்னா இது வந்துட்டு நமக்கு டீப்பாக பண்ணுறது டேட்டூங்கிறது. ஸோ அதில் பிளட்டு அந்த செல்கள்லாம் வந்துட்டு பரவும். வைரஸுமே கண்டிப்பாக அதில் வந்துட்டு மாட்டோம். அது நம்ம ஸ்டெரிலைசேஷன் ப்ராப்பராக சுத்தகரிக்காமல் நம்ம பண்ணோம்னா, யாராச்சும் ஒரு வைரஸ் இருக்கிற பேஷண்ட் நம்ம பண்ணிட்டு ஒழுங்காக சும்மா கிளீனிங்னா சும்மா நார்மல் கிளீனிங் கிடையாது. நம்ம அதுக்குன்னு ஒரு சில இதெல்லாமே இருக்குது, கெமிக்கல்ஸ். அது மாதிரி க்ளீன் பண்ணாமல் அடுத்த பேஷண்ட் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வரும். ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸ் ஃபாரின் ஆக்ட்ரஸ் கூட வைரஸ் வந்ததுக்கு ரீசன் வந்துட்டு இதுதான். ஃபாரினில் ஒரு பேஷண்ட்டுக்கே வந்திருக்கு இது மாதிரி. அவங்க கொஞ்சம் நல்ல அந்த ஹெப்படைட்டிஸ் நல்லா வர அந்த ஹெப்படோசல் கார்சினோமால பாதிச்சு கொஞ்சம் உடல்நிலை குறைவாக இருந்தாங்க. ஸோ அதனால் ஒருவேளை டேட்டூ பண்ணிக்கிற மாதிரிச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக கேட்கணும். ஸ்டெரிலைசேஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க என்னங்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கணும். இல்லைனா இந்த வியாதிகள் வரும். ஏன்னா ஹெப்படைட்டிஸ் பி, சி மெயினாக வந்துட்டு உணவு இதெல்லாம் இதில் பரவுற உணவு, தண்ணி இதில் பரவுறது, சுகாதாரம் இல்லாத உணவில் பரவுறது. ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ அது வாய் வழியாக உணவு வழியாக பரவக்கூடியது. பியும் சியும் நம்மளோட வேர்வையிலேருந்து நம்மளோட ரத்த செல்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா பாடி ஃப்ளூயிட்ஸ்லையுமே பரவக்கூடியது. ஸோ அதனால் இன்டர்கோர்ஸ் செக்ஸ் மூலியமாகவும் இது வந்துட்டு தாராளமாக பரவும். ஸோ அதனால் பார்ட்னருக்கு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதுக்குள்ளே டெஸ்ட்லாம் இருக்குது. இதுக்கு தடுப்பூசியும் இருக்குது. நல்ல விஷயம்னா ஹெப்படைட்டிஸ் பிக்கு நமக்கு தடுப்பூசி இருக்குது. ஸோ இது மெயினாக நம்ம எல்லாருக்குமே நம்ம டாக்டர்ஸ்லாம் இங்கே எல்லாருமே போட்டுக்குவோம். அது போல் நம்ம ஸ்டாஃப் நர்சஸ்க்கு எல்லாருமே நம்ம பண்ணிடுவோம். இது எல்லா ஹாஸ்பிட்டலையுமே வழிமுறைகள் தான். ப்ராப்பராக அதுக்கு 3 டோஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் நமக்கு ஒரு பேஷண்ட் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் தெரியாமல் வந்துச்சாலும் நம்ம பயப்படாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் உண்டு. இது நம்ம
ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ் தாண்டி பேஷண்ட் யாருக்காச்சும் இருந்தால் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அவங்களோட செக்ஷுவல் பார்ட்னர், அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வைரஸ் டெஸ்ட் பார்த்து அதுக்குள்ளே வேக்சின் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு இந்த வைரஸ் வந்து பாதிக்கப்படாமல் பார்த்துக்கலாம். பெரியவங்களுக்கு மட்டும்? ஆமாம், பெரியவங்களுக்கு. சின்ன வருஷத்துக்கு பிள்ளைங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்தே போடுறாங்க. அதெல்லாம் இப்போ எப்பயுமே வந்துருச்சு. இதெல்லாம் அந்த காலத்துலலாம் போட்டது கிடையாது இல்லையா. ஸோ அதனால நம்ம ஃபியூச்சரில் கண்டுபிடிக்கிறவங்க நம்ம அந்த வேக்சின் நம்ம வருஷத்துக்கு எத்தனை தடவை வேக்சின்? அதாவது எப்படின்னா இது 0-1-6, அதாவது இன்னைக்கு அப்புறம் 1 மாதம் கழிச்சு அப்புறம் 6 மாதம் கழிச்சு 3 டோஸ் தான். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழிச்சு பூஸ்டர் டோஸ் அது போட்டுக்கலாம். இது விலை ரொம்ப காசுலாம் கிடையாது. இது ஒரு டோஸ் 250 ரூபா 300 தான் வரும். சரிங்களா? நம்ம இந்தியாவில் இந்த ஹெப்படைட்டிஸ் நோயோட பாதிப்பு மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? அதான் ஹெப்படைட்டிஸ்ங்கிறது நமக்கு மெயினாக ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்க இடங்கள், உணவு சுகாதாரமாக தயாரிக்க முடியாது, அந்த மாதிரி கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள இடங்கள்ல நம்ம ஈஸியாக பரவக்கூடியது. அதனால கொஞ்சம் இந்தியாவில் அதோட ப்ரிவலன்ஸ் கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா மக்களுக்கு மெயினாக அந்த அவேர்னஸ் வேணும். மஞ்சக்காமலைங்கிறது நம்ம நார்மலாக நிப்பாட்டிடாமல் அதுக்குள்ளே வைரஸ் வைரஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. மற்ற வைரஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுதான் வராமல் நம்ம தடுக்க முடியுமான்னு கேட்டால் அது நமக்கு நிறையா சிக்கல்கள் உண்டு. பட் ஒருவேளை வந்துச்சுன்னா அது என்னங்கிறத பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி கேன்சர் அந்த மாதிரி வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார், இது வரைக்குமே ஹெப்படைட்டிஸ் பற்றி நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? அதான் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் மூலயமா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துக்கும் நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். மஞ்சக்காமலை எல்லா மஞ்சக்காமலையும் சாதாரண ரீசன் நான் நினச்சக்கூடாது. உடனடியாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர் டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணாலே அவங்க சொல்லிடுவாங்க என்ன டைப் ஆஃப் மஞ்சக்காமலைங்கிறது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய பாதிப்பு வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இது மக்களுக்கு உங்கள் மூலயமா நான் போய் சேர்ந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.